எனது தந்தை அனைவரும் கேலி செய்தார்கள். படிச்ச முட்டாள் அப்படிங்கிறது சரியா இருக்கு, உனக்கு வாழ்க்கையில இருக்கிற நிலத்தெல்லாம் வித்துட்டு பசங்களை படிக்க வச்சு நீ என்ன பண்ண போற, என்னத்தை சாதிக்க போற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேவலமா பேசணும். மட்டும் இல்ல, சில பேர் எல்லாம் கடன் கொடுத்தவங்க அந்த அளவுக்கு ஒரு வீட்டு வாசல் நின்று கத்தும் போது சின்ன வயசுல மனசுல ஒரு வெறி வந்தது. நாமளும் வாழ்க்கையில உழைச்சி முன்னுக்கு வர வேண்டும். இன்டர்வியூல போய் அவமானப்பட்டோம். எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லையா, உனக்கு எதை நம்பி நான் வேலை கொடுக்கறது அப்படின்னாரு. யானையின் பலம் தும்பிக்கை, இளங்கோவின் பலம் நம்பிக்கை, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, பிச்சு ஓதுறேன்னு சொன்னேன். அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் எனக்கு டிஎல்வி எஸ்டேட்ல ஒரு தனி பாயிண்ட் வேலை கிடைச்சது. அதனால எல்லாருக்கும் லேண்ட் வாங்குறவங்களுக்கு, பிளாட் வாங்குறவங்களுக்கு லீகல் அண்ட் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் சர்வீஸ் நாங்களே கம்பெனியை நாங்கள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது இந்த சில்வர் ஜூப்ளியில இருந்து நாங்கள் இந்த ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு மனைப்பிரிவுக்கும் ஒவ்வொரு லேஅவுட்டுக்கும் எங்களுக்கு 75% விற்பனை எங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வாடிக்கையாளர்கிட்ட தான் 75% வருது. மீ 25% தான் புதுசாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ். அப்போ எந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்றதான். வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னைக்கு அவருடைய பயணத்தை ஒரு சேல்ஸ்மேன்னா ஆரம்பிச்சு அவருடைய பயணத்தை இனிதே அவருடைய கடின உழைப்பு தான் இன்னைக்கு அவரை இந்த இடத்துல வந்திருக்காரு அப்படின்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அவருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் நீங்க கொடுத்த உங்க ஃபேமிலியா நீங்க கொடுத்த எங்களுடைய சப்போர்ட் தான். கண்டிப்பா சாருடைய ஜர்னி வீடியோ ஒன்று பார்த்தலாம். பார் முழுவதும் பறந்து திரியும் பறவைகளுக்கு அதன் கூடுதான் சொர்க்கம். அதேபோல் ஒவ்வொரு மனிதருக்கும் தன் வீடுதான் சொர்க்கம். அத்தகைய எட்டா கனவை எளிய மக்களும் எட்டிப் பிடிக்க தன் வாழ்நாளில் கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுக்கும் மேல் உழைத்துக் கொண்டே இருப்பவர். அவர் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் எல்லாமே அந்த ஒரு நாளில்தான் தொடங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகங்காத்தானில் இருந்து வந்த திரு இளங்கோவை அரவணைத்துக் கொண்டது மதராசப்பட்டினம். தன் முதல் வேலையான சேல்ஸ்மேன் வேலையை டிஎல்வி எஸ்டேட்ஸில் 1989 தொடங்கினார் அந்த துடிப்பு மிகு இளைஞர். சாதாரண அவாய் செருப்பை போட்டுக்கிட்டு சேல்ஸ்மேனா வந்துட்டாங்க என்று சொன்ன ஒவ்வொருவர் முன்பும் தொடர்ந்து பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டை வாங்கி தன் முத்திரையை ஆழமாக பதித்தார். 12 வருடம் சேல்ஸ்மேனாக ஓடிய அவர் பல ஆயிரம் வாடிக்கையாளர்களின் கனவை நிஜமாக்கிட 12/6/2000 அபி எஸ்டேட்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். அபி எஸ்டேட்ஸின் தொடக்க காலத்தில் முதல் மனை பிரிவை திரு MS வேலு அவர்கள் திரு இளங்கோ அவர்களுக்கு வழங்கி அவரை ஊக்குவித்தார். அன்றிலிருந்து இன்று வரை நேர்மையுடனும் உண்மையுடனும் உழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு விடியலும் யானையின் பலம் தும்பிக்கை, இளங்கோவின் பலம் நம்பிக்கை என்றே தொடங்குகிறது. கிரகணாதி கிரகணங்களுக்கு அப்பால் உள்ள சக்தியையும் இவரது பக்தியையும் சேர்த்து அசாதாரண செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பார் இந்த இளங்கோ. திருப்பதி ஏழுமலையான் என்றுமே இவருக்கு உறுதுணை. செதுக்கப்பட்ட சிலைகள் கடவுள் எனில் இவர்தான் முதற் கடவுள். ஆம், தன்னை தானே செதுக்கியதோடு மட்டுமில்லாமல் தனது சந்ததியையே வழி நடத்தியவர் திரு இளங்கோ அவர்களின் தந்தை திரு சீராளன் அவர்கள். அப்பா, உங்களை தவிர உண்மையையும் நேர்மையையும் வாழ்க்கை பாடத்தையும் வேற எந்த ஆசானாலும் சொல்லிக் கொடுக்க முடியாது. எல்லோரும் சொல்ற மாதிரி த கிரேட் டீச்சர் நீங்க. உங்க ஆசீர்வாதம் எப்பவும் எங்களுக்கு வேணும். நீங்க நம்ம அம்மா தங்கம்மாள், என்னுடைய தம்பிங்க துரைராஜ், மனோகரன், நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்த அந்த வீட்டை மறக்கவே முடியாது. நின்னா தலைமுட்டும், நீட்டி படுத்தா கால் இடிக்கும். மழை காலத்தில் சொல்லவே வேணாம். இவ்வளோ கஷ்டத்திலையும் எங்களை படிக்க வச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக்கி இருக்கீங்க. எதிர்பாராமல் பெய்யும் மழை போல திரு இளங்கோ அவர்களின் வாழ்வில் வந்த திருமதி சகுந்தலா இளங்கோ. வணங்குவது திருமதி சகுந்தலாவின் கை என்றாலும் எப்போதும் வேண்டுதல் என்னவோ திரு இளங்கோவிற்கே. இவ்விடமும் அவ்விதமே. அபி
இந்த 2 எழுத்து சொல்தான் சிகரம் தொட வைத்தது. இந்த 2 எழுத்து சொல்தான் வாடிக்கையாளர் மத்தியில் நம்பிக்கையை விதைத்தது. இதே 2 எழுத்து சொல்தான் 1000 கவலைகள் உள்ள தந்தையின் மகிழ்ச்சியை தன் ஒரே ஒரு சிரிப்பில் மறைத்து வைத்துள்ளது. ஆம், அபியும் அபி நிறுவனமும் திரு இளங்கோ அவர்களின் 2 கண்கள். ஆனால் இப்பொழுது 3ஆம் கண்ணாக திரு அக்னிகுமார் பொறுப்பேற்றிருக்கிறார். திரு இளங்கோ அவர்களுக்கு மகனாகவும் மருமகனாகவும் மற்றும் அபி நிறுவனத்தில் இன்னும் நிறைய பொறுப்புகளையும் ஏற்க இருக்கிறார். இவர்தான் அபி நிறுவனத்தின் செயல் வீரர். இந்த 1/4 நூற்றாண்டுக்கும் மேலான பயணத்தில் தோளோடு தோள் நிற்பவர் திரு ஸ்ரீதர், திரு இளங்கோ அவர்களின் ஆருயிர் நண்பர். வேகமாக நடக்க விரும்பினால் தனியாக நட, வெகு தூரம் நடக்க விரும்பினால் ஒன்றாக நட. இந்த அபி எஸ்டேட்ஸ் வெகு தூரம் பயணிக்க வேண்டும் என்பது திரு இளங்கோ அவர்களின் நோக்கம். அதனால்தான் அடுத்த தலைமுறையினருடன் வீறு கொண்டு நடைபோட இதோ ஆயத்தமாகிவிட்டார். நீங்க இனிமே என்ன இல்லை, இந்த அபி எஸ்டேட்டை தாங்கி பிடிக்க எனக்கு 2 கை கிடைச்சிருக்கு. இந்த அபி எஸ்டேட்டை நேஷனல் பிராண்டாகவும் இன்டர்நேஷனல் பிராண்டாகவும் கொண்டு வரணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் உலகங்காத்தான் இளங்கோ, என்ன அபி இளங்கோ, சேர்மன் ஆஃப் அபி எஸ்டேட்ஸ், ஃபவுண்டர் ஆஃப் த கம்பெனி, இப்படி தான் பல பேர் அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் எனக்கு என்னைக்குமே சேல்ஸ்மேன் இளங்கோ அப்படிங்கிற அடையாளம் தான் உற்சாகப்படும். 12 வருடம் விற்பனையாளராகவும் 25 வருடம் வெற்றியின் சிகரம் தொட்ட தொழிலதிபராகவும் விளங்கும் திரு MJF LN டாக்டர் S இளங்கோ அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் சவால்களை சாதனையாக மாற்றி தடைகள் அனைத்தையும் தகர்த்து வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி இன்று 2025இல் அபி எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், அபி ரியல்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், அபி என்டர்பிரைசஸ் இப்படி பல நிறுவனங்களை உருவாக்கிய இந்த அபி எஸ்டேட்டின் வெள்ளி விழாவில் திரு MJF LN டாக்டர் S இளங்கோ அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஒரு பலமான கையை காணுமே. Come on everybody, let's give it up. Come on. And let's welcome the one man army to started. இன்னைக்கு உங்க மத்தியில வந்துட்டு அவரை வந்துட்டு இந்த மேடையில உங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் வந்து ஒரு சில வார்த்தைகளை அவர் பேசுவதற்காக நம்ம மேடை கிடைக்கிறோம். ஜேர்னி ஆஃப் த சேர்மன் வீடியோ போட்டாங்க. ஆனால் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து 1% கூட இல்லை. ஒரு மனிதன் ஜெயிக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் அவனுக்கு ஏதாவது ஒரு தூண்டுதல் இருக்க வேண்டும், ஒரு வெறித்தனம் இருக்க வேண்டும். அந்த வெறித்தனம் சின்ன வயதில் எனது தந்தை 3 பையன்கள், நான் மூத்தவன், 2 தம்பிகள் துரைராஜ், மனோகரன், இந்த 3வரையும் படிக்க வைப்பதற்கு அவர் பட்ட பாடு எங்களுடைய கிராமத்திலிருந்து வந்திருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கெல்லாம் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார். இருக்கிற நிலங்களை எல்லாம் விட்டு கடன் வாங்கி பல பிரச்சனைகளுக்கு நடுமத்தில் முதலாக பட்டதாரி ஆக்க வேண்டும் என்று என்னை பட்டதாரி ஆக்கினது மட்டுமல்லாமல் ஒரு இன்ஜினியராக என்னுடைய தம்பியை ஆக்கி, அதன் பிறகு என்னுடைய கடைசி தம்பி மனோகரனை வெட்னரி டாக்டர் அந்த அளவுக்கு படிக்க வைக்கும்போது அனைவரும் கேலி செய்தார்கள். படித்த வாத்தியார் நீ, படித்த முட்டாள் அப்படிங்கிறது சரியா இருக்கு, உனக்கு வாழ்க்கையில் வந்து இருக்கிற நிலத்தெல்லாம் வித்துட்டு பசங்களை படிக்க வச்சு நீ என்ன பண்ண போற, என்னத்தை சாதிக்க போற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேவலமா பேசணும் மட்டும் இல்லை, சில பேர்லாம் வந்து கடன் கொடுத்தவங்களாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு வீட்டு வாசல் நின்று கத்தும்போது சின்ன வயசுல மனசுல ஒரு வெறி வந்தது. நாமளும் வாழ்க்கையில உழைச்சி முன்னுக்கு வர வேண்டும், உழைச்சி முன்னுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் நாம் ஒரு பெரிய மனிதர் ஆக வேண்டும். இந்த பெரிய மனிதராக ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் இல்லாமல் அந்த பெரிய மனிதர் ஆகும்போது நம்மளுடன் நிறைய பேரை வந்து நாமளும் மேலுக்கு கொண்டு வர வேண்டும், முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படை எண்ணத்திலே திருச்சி கல்லூரி முடித்துவிட்டு சென்னையில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு வேலை தேடி வரும்போது என்னுடைய தம்பி துரைராஜ் வந்து சென்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பு வழங்கி 500 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தோம். அப்போ எனக்கு வந்து உழைத்து 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 முன்னுக்கு வர வேண்டும். அதுவும் அந்த உழைப்பை நேர்மையான முறையில் உழைக்க வேண்டும். நம்முடைய உழைப்பும் நேர்மையும் ஏதாவது வகையில் மற்றவர்கள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த வகையில் ரியல் எஸ்டேட்டில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு TLV எஸ்டேட்டில் இன்டர்வியூ போகிறோம்.
இன்டர்வியூ போகும்போது கிராமத்திலேருந்து வந்த ஒரு கிராமத்து பையன், ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ண தெரியாது, ஷூ போட தெரியாது, டை கட்ட தெரியாது, 4 வார்த்தை இங்கிலீஷ் பேச தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்டர்வியூவில் போய் அவமானப்பட்டோம். எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லையா, உனக்கு எதை நம்பி நான் வேலை கொடுக்கறது அப்படின்னாரு. யானையின் பலம் தும்பிக்கை, இளங்கோவின் பலம் நம்பிக்கை, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, பிச்சு உதறான்னு சொன்னேன். அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்து எனக்கு டிஎல்இ எஸ்டேட்டில் ஒரு டர்னிங் பாயிண்ட் வேலை கிடைச்சிது. அந்த வேலையில் 12 வருஷம் சேல்ஸ்மேனாக இருந்து என்னுடைய 63 ஆண்டுகளில் எனக்கு முழு திருப்தியான ஒரு வசந்த காலம் என்று சொன்னால் டிஎல்இ எஸ்டேட்டில் வேலை செய்த அந்த 12 ஆண்டுகள் சேல்ஸ்மேனாக வேலை செஞ்சது தான் என்னுடைய மிக திருப்தியான ஒரு வசந்த காலமாக சொல்ல முடியும். அதன் பிறகு 2000 ஆண்டு முதலாக தனியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று நண்பர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் 2000 ஆண்டு ஆரம்பித்த ஒரு நிறுவனம் தான் அபி எஸ்டேட் நிறுவனம். அந்த நிறுவனத்திற்கு முதலாக திரு எம் சிங்காரவேல் அண்ணா அவர்கள் ஒரு அட்வான்ஸ் இல்லாமல் ஒரு லேஅவுட்டு வண்டலூர் பக்கத்தில் மன்னிவாக்கத்தில் லேஅவுட் கொடுத்தாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வர நகர்ன்ற லேஅவுட்டு, அதில் ஆரம்பித்த ஜேர்னி. அவருக்கு வந்து இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு தொழிலுக்கு வந்து நான் ஒரு அடுத்த லெவல் வந்திருக்கிறேன்னா எனக்கு வந்து முத அடித்தளம் போட்டு கொடுத்த அவர் வந்து முரசொலி சிங்கார அண்ணன் அவர்களை இன்றைக்கி மனசார நான் நினச்சி பார்க்குறேன். இந்த 2000 ஆண்டிலிருந்து இன்று வரை 142 ப்ராஜெக்ட் நாங்கள் போட்டிருந்தாலும் இன்னும் சாதிக்க வேண்டிய, பயணம் செய்ய வேண்டிய பயணங்கள் நிறைய உள்ளது. எனக்கு 2020 என்னுடைய ஒரே ஒரு மகள் அபிநயாவிற்கு நிறைய வரன் தேடி கொண்டிருந்த போது சரியான ஒரு வரனை எனக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையில் நன்றியோடு நினைச்சு பார்க்குறேன். என்னுடைய சம்பந்தி ஆத்தூர் ஏகேடி வரதராஜ் அவர்கள் அவராக வந்து இந்த மாதிரி வந்து கேள்விப்பட்டு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் கொடுத்தது வந்து எனக்கு மகன் இல்லை, உங்களுக்கும் மகன் தான், மருமகன் இல்லை, உங்களுக்கு மகன் தான் சொல்லி அந்த பெருந்தன்மையோட கொடுத்த அந்த வார்த்தைகள் தான் வந்து இன்னைக்கு என்னுடைய குடும்பம் 2 குடும்பம் ஒரே இதாக இருந்து இன்னைக்கு என்னுடைய மகனாகவும் மருமகனாகவும் இருந்த அக்னிகுமார் இருவரும் வந்து அடுத்த பொன்விழாவை நோக்கி அடுத்த 25 ஆண்டுகளில் இந்த நிறுவனத்தை ஒரு நேஷனல் பிராண்டாகவும் இன்டர்நேஷனல் பிராண்டாகவும் நிச்சயமாக கொண்டு போகின்ற நம்பிக்கையில் நான் வந்து இந்த அபி எஸ்டேட்டில் மேற்கொண்டு என்ன என்னுடைய விஷன் அப்படின்னு சொன்னால், இந்த ரியல் எஸ்டேட்டில் லேண்ட் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம் லீகல் அப்படின்றது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனான விஷயம். அதனால் எல்லாருக்கும் லேண்ட் வாங்குறவங்களுக்கு, பிளாட் வாங்குறவங்களுக்கு லீகல் அண்ட் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் சர்வீஸ் நாங்களே கம்பெனியை நாங்கள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது இந்த சில்வர் ஜூப்ளியிலிருந்து நாங்கள் இந்த சர்வீஸ் ஆரம்பிக்கிறோம். இது எல்லாரும் இந்த சர்வீஸை பயன்படுத்தி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் அப்படின்றதான் நல்ல நோக்கம். அடுத்த 2 ஆண்டுகளில் ஆரம்பித்தாகிவிட்டது வேலை. நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுடன் தரமான ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும். நல்ல வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும், நல்ல பர்சனாலிட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த ஸ்கூல் பண்ண வேண்டிய வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த 2 ஆண்டுகளில் 2027 கல்வி ஆண்டில் அபி குழுமத்திலிருந்து ஒரு தரமான ஒரு ஸ்கூல் வரும் என்ற ஒரு நம்பிக்கையும் இந்த சில்வர் ஜூப்ளி சார்பாக இந்த விழாவில் முன்னிட்டு சொல்லிக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்து ஹோட்டல்ஸ் அண்டு ரிசார்ட்ஸ், இது வந்து நிறைய செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவில் இருக்கும். அது அடுத்த 2 வருடங்களுக்கு அப்புறம் 2028 பிறகு அடுத்தடுத்து ஆரம்பிக்க உள்ளோம். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் எந்த ஒரு தொழிலை செய்யும் பொழுதும் அதற்கு நிச்சயமாக வாடிக்கையாளர்களுடைய அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியாது. நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு மனைப்பிரிவுக்கும் ஒவ்வொரு லேஅவுட்டுக்கும் எங்களுக்கு 75% விற்பனை எங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வாடிக்கையாளர்கிட்ட தான் 75% வருது. மீதி 25% தான் வந்து புதுசாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ். அப்போ எந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்றதான். இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வரிகளில் சொல்லி முடிச்சிடறேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு டாப் 3 சிட்டிஸில் வந்து சென்னை வந்து ஒரு ஒன் ஆஃப் த அப்கமிங் சிட்டி. இந்தியாவிலேயே வந்து 3 போர்ட் ஹார்பர் உள்ள ஒரே சிட்டி சென்னை தான். நம்முடைய அந்நிய செலாவணி, அதாவது ஃபாரின் ஃபண்டெல்லாம் இது பண்ணது லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து ஒரு 12.25 lakhs crore வந்து ஃபாரின் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சென்னையை வந்து ஒரு கார்பரேஷனை 3 கார்பரேஷனாக மாற்றிருக்கிறாங்க. இன்னும் வந்து நிறைய எக்ஸ்பேன்ஷன் வருது, நிறைய ரேடியல் ரோட்ஸ், ரிங் ரோட்ஸ், அவுட்டர் நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் வரதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆல்வேஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு வந்து மாற்று சொல்யூஷனே கிடையாது. காரணம், இன்னைக்கு எதை வேணாலும் தயார் பண்ணலாம்.
தயார் பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் லேண்டு மட்டும்தான். லேண்ட் கேனாட் பி ப்ரொடியூஸ்டு. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, எக்கானாமிக் குரோத் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் வந்து லேண்டு வந்து அது இருக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதை டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்டில் பார்க்கும்போது லேண்டுக்கு வந்து எப்போவுமே ஒரு டிமாண்ட் இருக்குது. அதனால் லேண்டில் இன்னும் ஒரு 5 years டைம், அதிகபட்சம் ஒரு 5 year டைம், 2030 பார்த்தீங்கன்னா லேண்டு வாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். காரணம் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டில் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சஸாக இருக்குது. நல்ல ப்ராப்பர்ட்டி இருந்ததுனாலும் அதுக்கு தகுந்த விலையை கொடுத்தா தான் அந்த நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்குது. தனக்கு வந்து நாம் வந்து அனுபவிக்கணும், நமக்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் அனுபவிக்கணும், நம்ம சந்ததிகளுக்கு சந்ததி அனுபவிக்கணும், பல தலைமுறைகள் அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது என்னென்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடியது என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, நல்ல ஒரு நிறுவனமாக பார்த்து நல்ல இடத்துல நல்ல லீகல் டாக்குமெண்ட்டை பார்த்து வாங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். இது லேட் பட் நாட் டூ லேட். நல்ல இடத்துல ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு என்றைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ப்ரீஷியஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அநேகமாக அடுத்தது வந்து 3rd World War வரும் அப்படின்னா தண்ணீருக்காக தான் வரும் அப்படின்றது நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்ல தண்ணீர் வசதியோட அடிப்படையில் ஒரு லேண்டாக வாங்கும்போது அது வந்து உண்மையில் மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சருக்கு நம்முடைய ஜென்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதனால் லேண்டை வாங்குறது வந்து நல்ல ஒரு வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த வரக்கூடிய நான் மாணவர்களுக்கும் சொல்வது உண்டு, இளைஞர்களுக்கும் சொல்வது உண்டு, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா யார் வேணாலும் ஜெயிக்கலாம். அதுக்கு வந்து ஒரே 4 விஷயம்தான். ஒன்று நேர்மை, உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. நிச்சயமாக நேர்மையாக உழைத்து விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் வேலை செஞ்சால் யார் வேணாலும் எந்த துறையில் வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அதே மாதிரி யார் முயற்சி செய்தாலும் ஜெயிக்க முடியும். we can't spell success without you. உண்மையில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்கள், உறவினர்கள், வாடிக்கையாளர்கள் நீங்கள் இல்லாமல் வந்து நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது. உங்களுடைய ஆதரவு என்றென்றும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாம் வாழ்வது ஒரு முறை, ஆனால் நமது தலைமுறை வாழ்த்தட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. பல தலைமுறைகளுக்கு நான் பல விஷயங்கள், நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டும், நல்ல ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்க வேண்டும், நல்ல அறிவுரைகளையும் நம்முடைய வாழ்க்கையையும் உதாரணமாக கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு பலமான கைகள் கொடுக்கலாமா?